ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கிய மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க. அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து 11 கரணங்கள் இருக்குது. பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வணிசை, பத்திரை, சதுஸ்பாதம், நாகவம், கிம்சகுணம்னு சொல்லிட்டு ஒரு 11 கரணங்கள் இருக்குது. இதில் 2 விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இந்த முதல் 7 கரணங்களை வர சரம் என்றும், அடுத்து வரக்கூடிய ஒரு 4 கரணங்கள் வந்து ஸ்திரக்கரணங்கள் என்றும் வந்து சொல்வதுண்டு. சரி, இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் எதாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த 11 கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணாதிபதி யோக பலன்களை தருவாரா, தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா, அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார். சரி, தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை, அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம. சரிங்களா? எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார், அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க. ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். சப்போஸ் வந்து அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பெறனாலும் வந்து எந்த வித நன்மையுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது. இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே, அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க. மேசராசி ஃபுல்லும் இருக்கும், விருச்சிகம் ஃபுல்லும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும், கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும், இணைந்த கிரகங்கள் இருக்கும், பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும், இப்படி பல இடங்களில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும்போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க, இதில் வந்து இந்த இடத்துல யோக பலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது. அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள், உயரங்கள் என்பது ஏற்படும். சரிங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 11 கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? ஓகே ஜி, பார்க்கலாம். கிம்ஸ்துகினம் கரண நேயர்களுக்கு உண்டான பல அரிய சுற்றுமங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கிம்ஸ்துகின கரணம், கரணங்களில் மொத்தம் 11 கரணங்கள் இருக்குங்க. அதில் 11வது வரக்கூடிய கரணம் தான் இந்த கிம்ஸ்துகின கரணம். இப்போ நீங்கள் மொத்தம் வந்து 11 கரணங்கள், அந்த 11 கரணங்களில் ஏதாவது ஒரு கரணங்களில் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து பிறக்கணும், வேறு வழியே கிடையாது. சரிங்களா? இப்போ 11 கரணங்களை நம்ம வந்து பார்த்தோம்னா பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துகணம். இப்போ இதில் வந்து கடைசி கரணமான 11வது கரணமான கிம்ஸ்துகணத்தை பற்றி தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. சரி, இப்போ கிம்ஸ்துகண கரணம், இந்த கரணத்திற்கு உண்டான கரண அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அடுத்தது இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிம்பிள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, புழு பூச்சிகளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அடையாள சின்னமாக கொடுத்துருக்காங்க நம்ம. சரிங்களா? இப்போ இதற்கு உண்டான வழிபாடு ஸ்தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்வந்தரி. இப்போ நம்ம இந்த கிம்ஸ்துகின கரணத்தில் பிறந்த நேயர்கள் அனைவரும் இந்த வழிபாடுகளை மட்டுமே செய்தால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போதாது. சரிங்களா? அப்படியே நீங்கள் வந்து வழிபாடுகளை செய்தாலும் இந்த கரண அதிபதி புதன் வந்து உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் வெறும் 30% யோக பலன் தான் உங்களுக்கு வந்து நடைமுறைக்கு வரும். அவர் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இல்லை அப்படின்னா இந்த வழிபாட்டினால எந்தவித நன்மையும் வந்து இல்லை. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அவர் வந்து யோக பலனை தர தன்மையில் இருக்காரா இல்லையா என்பதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தபடியாக என்ன தெரிஞ்சுக்கணும், அடுத்தபடியாக வேறு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா, இந்த யோகத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த கிம்ஸ்துகின கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி அமையும், அதே போல் அவர் வந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா இல்லையா, அதுக்கு உண்டான விதிகள் என்ன, அது எப்படி வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறது,
சரிங்களா? இப்படி நம்ம வந்து 3 விதமாக பிரித்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம பொதுவாக கிம்ஸ்துகோண கரணத்தில் பிறந்தவர்களுடைய கரணாதிபதி புதன் என்பதால் இவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி சித்தரிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல வந்து அறிவாளியாக இருப்பார்கள், கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க, விகடகவியாக இருப்பாங்க, பேச்சாற்றல் இருக்கும், எழுத்தாற்றல் இருக்கும், நிறைய நல்ல நண்பர்கள் வந்து அமைவாங்க, குலதெய்வ அனுகிரகத்தை பெற்றவர்கள், இப்படி வந்து இவர்களுடைய குணங்களை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் வந்து இது வந்து சரியானதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியானது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இரட்டை குழந்தைகள் வந்து பிறகுறாங்க. எல்லா 2 பேருமே கிம்ஸ்துகோண கரணம் தான். இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பார், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக படிக்க மாட்டார். இப்போ என்ன காரணம்? இருவருக்கும் திதி ஒன்று, யோகம் ஒன்று, கரணம் ஒன்று. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் நின்ற டிகிரி மட்டும் வந்து மாறிடும். இப்போ பாவம் மாறுதல் என்ற ஒரு மாறுதல்னால இருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் வெவ்வேறு மாதிரி மாறிடுது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு நாள் கிம்ஸ்துகோண கரணத்தில் வந்து பிறந்திருப்பீங்க, இன்னும் ஒரு 10 நாள் கழித்து ஒருத்தர் பிறப்பார். இவங்க 2 பேருக்கும் ஒரே குணங்கள் என்பது எப்படி வரும்? அப்போ குணங்கள் என்பது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவ ரீதியாக அடுத்தது வந்து அந்த புதன் கரணாதிபதி நிற்கிற வீடு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் பிறந்த நித்தி நாம யோகம் திதிக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு நம்ம வந்து பார்க்கும்போது புதன் சுயசாரம் வாங்கியிருக்காரு, ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்தது பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்தில் பிறக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை வந்து யோக தன்மையில் இருக்குது. அதே போல் அதில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து கரணாதிபதி தன்மையில் இருக்காது, அது கரணாதிபதி நட்சத்திரமே. இந்த இடத்துல நம்ம முன்ன என்ன பலன்கள் வந்து குணங்கள்லாம் சொன்னோமோ அது எல்லாமே வந்து பொருந்தும் அவருக்கு. இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதே கரணாதிபதி புதன் ஒரு பூச நட்சத்திரத்தில் இருக்கார், அனுசத்தில் இருக்கார், உத்திரட்டாதியில் இருக்கார். இப்போ இந்த பலன்களை சொன்னீங்கன்னா சரி வராது. ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான குணங்களில் வந்து மறதி என்பது ஒரு அவருடைய ரோல் கேரக்டர். அதில் வந்து கரணாதிபதி போய் நிற்கிறதுனால ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறதி என்பது அதிகமாக இருக்கும். பொழுதுனைக்கும் வந்து தூங்கிட்டே இருப்பார், சோம்பேறித்தனமாக இருக்கும், மறதி நிலை என்பது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். இப்போ அதே வந்து புதன் வந்து ராகுனுடைய சாரத்தில் வந்து அமர்ந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால், இப்போ திருவாதிரை சுவாதி சதயத்திலிருந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால், கல்வி வழி யோகம் என்பது ஆக்டிவேட் ஆகி ஜாதகருக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடைமுறைக்கு வரும். எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். எம்பிபிஎஸ் சீட்டு ஈஸியாக கிடைக்கும், ஐஏஎஸ்ஸாக ஈஸியாக கிடைக்கும். அதே அமைப்பு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால், ரெண்டுமே அங்கே இருக்குது. இப்போ வந்து புதன் வந்து திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தால் யோக பலன்னு உடனே முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த நட்சத்திரத்தினுடைய கரணம் வந்து ஓகே, கரணாதிபதி புதன், அது இன்னும் வீடு இருக்குது, அதனுடைய நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்குது, அதெல்லாம் இணைக்கும் போது இப்போ வந்து நீங்கள் திருதி வீதி பாதம் மகேந்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகி வந்து ராகுவாக வர்றதுனால கண்டிப்பாக வந்து அது கல்வி வழி யோகத்தை வந்து கொடுத்துருவார். இப்போ அதே நீங்கள் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ராகு வந்து உங்களுக்கு அவயோகமாக வருவார், திருவாதிரை நட்சத்திரம் அவயோகமாக வரும். இப்போ அதில் வந்து புதன் வந்து அமருதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னாகும் அப்படின்னா கல்வி வழி சாபமாக செயல்படும். ஜாதகர் வந்து ஸ்கூல் பக்கமே போக மாட்டார், கட்டடிச்சுட்டு சுற்றுவார், தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரவுடித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருப்பார், பேட் ஹேபிட்லாம் நிறையா இருக்கும், மது மாது சூது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துடும், தேவையில்லாத நண்பர்களுடைய சாவகாசம்லாம் வந்துடும். அப்போ கேரக்டர் என்பது குணங்கள் என்பது கரணநாதன் வந்து குணங்கள் அப்படிங்கிறது மேலோட்டமான செய்தி. அந்த கரணநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அதை பொறுத்து அந்த எந்த வீட்டில் இருக்கார், எந்த கிரகங்கள் பார்க்குது, இதை பொறுத்து குணங்கள் மாறும். இதில் வந்து சுபம் அசுபம்னு 2 இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் அதையெல்லாம் அடிப்படையாக, அடுத்தது வந்து உங்களுடைய லக்ன புள்ளி பாவம் மாறுதல், இதையெல்லாம் வைத்து அந்த பலன்கள்லாம் வந்து நன்மை தீமைங்கிறத அளவில் வந்து மாறுபட்டுவிடும். சரிங்களா? இது வந்து என்னென்னா குணங்களுடைய ரோல் இந்த மாதிரி போகுது. இப்போ அடுத்த பலன்கள் அப்படின்னு வரும்போது இதே தான். கரண அதிபதினாவே உடனே யோக பலன் எல்லாம் நினச்சிக்கிறாங்க. இப்போ கிம்ஸ்துகோண கரணத்தில் வந்து பிறந்திருக்கார் ஒருத்தர்,
கரணாதிபதி புதன், உடனே நல்லா படிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ வந்து தன்வந்திரி வழிபாடு பண்ணால் போதும் ஆயுள் முழுவதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து முற்றிலும் வந்து தவறான விஷயம். சரிங்களா? அப்போ யோகத்தின் அடிப்படையில் அவர் வந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் ஒரு வீட்லேயோ ஒரு அவயோக வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரணாதிபதி அவயோக வீடு. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து பிறந்தது வந்து சூலம், வரியான், வைத்திரி நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து அவயோக வீடு வந்து சிம்மமாக வரும். இந்த சிம்ம வீட்டில் இந்த சனி பகவான், இந்த புதன் பகவான் வந்து உட்காந்துருக்கார். சரிங்களா? ஒரு பூர்வ நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யோக பலனை வந்து கொடுத்துருவாரா? அவயோக வீட்டில் எப்படி தருவார் அவர்? இப்போ இதுக்கு வந்து என்ன வழிபாடு பண்ணணும், என்ன தோஷ நிவர்த்தி பண்ணணும்? தன்வந்திரி போய் கும்பிட்டா சரியாயிருமா? அப்போ வந்து மேசத்தில் புதன் வந்து யோக பலனை கரணாதரன் அதிபதி தராமத ஒரு நிலையில் இருக்கிறாரு, அவருக்கும் தன்வந்திரி. விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் புதன் அமர்ந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இல்லை, அவருக்கும் தன்வந்திரி வழிபாடு. சிம்மத்தில் பூர்வ நட்சத்திரத்தில் புதன் வந்து கரணாதிபதி அமர்ந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இல்லை, அவருக்கும் தன்வந்திரி வழிபாடு. இது எப்படி வேலை போக்கும்? அப்போ இருக்கிற இடத்திற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள், பரிகாரங்கள் என்பது மாறிடும். அது இருக்கிறது வந்து சூரியனுடைய வீடு. அப்போ அவருக்கு முதல்ல பரிகாரங்கள் வந்து நம்ம வந்து பண்ணணும். நின்னது வந்து பூர்வ நட்சத்திரம், பார்வதியோடைய நட்சத்திரம் அது. அப்போ அதற்கு நம்ம பண்ணணும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது தான் அந்த தோஷ நிவர்த்திகள் கிடைத்து அந்த காரணத்தினால நம்ம வந்து அதிகப்படியான யோக பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் நம்ம. சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது பரிகாரங்களுக்கு வருவோம். நம்ம இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது கரணத்தினுடைய தன்மைகள் எங்கெங்கே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்ற கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ கரணாதிபதி புதன். அப்போ புதன் நின்ற இடத்துல இருக்கும், அவரோட இணைந்த கிரகங்கிட்ட இருக்கும், பார்த்த கிரகங்கிட்ட இருக்கும். அந்த வீட்டில் வந்து மொத்தம் 30 டிகிரி இருக்குது, 2.25 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதங்கள் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அவங்ககிட்டே இருக்கும். அந்த வீட்டு ஓனர் அவர்கிட்டே இருக்கும். இந்த கரணாதிபதி நின்ன நட்சத்திர அதிபதி அவர்கிட்டையும் இருக்கும் கரணத்தன்மை. அடுத்து புதனுடைய வீடு மிதுன ராசி, அது முழுவதும் இருக்கும். மிருகசிரிசத்தினுடைய 3-4 பாதங்கள், திருவாதிரையினுடைய 4 பாதங்கள், புனர்பூசத்தினுடைய 3 பாதங்கள்லாம் அந்த கரணத்தன்மை இருக்கும் கண்டிப்பாக. அப்படியே வந்தீங்கன்னா கன்னி, உத்திர நட்சத்திரத்தினுடைய 3 பாதங்கள் 2, 3, 4, அஸ்தத்தினுடைய 1, 2, 3, 4, அடுத்தது சித்திரை 1, 2, இதிலும் அந்த தன்மைகள் எல்லாம் இருக்கும். அடுத்தது எங்கே இருக்கும்? ஆயில்ய நட்சத்திரம், கர்ணாதிபதி நட்சத்திரம் அவர்கிட்ட இருக்கும். கேட்டை நட்சத்திரம் அங்கேயே இருக்கும். ரேவதி நட்சத்திரம் அதுலேயும் கரணத்தன்மை இருக்கும். சரி, இப்போ ஒரு புதன் வந்து உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துலேருந்து யோக பலனை தர முடியாத தன்மையில் இருக்கார். இப்போ அதே வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு சூரியன் வந்து அமர்ந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் வந்து இருக்குது. இப்போ எந்த காரணத்துக்கு எந்த வழிபாடுகளை நம்ம எழுக்கணும்? புதன் யோக பலனை தள்ள, சூரியன் அமர்ந்து ஆயில்யத்தில் யோக பலனை தராரு. இப்போ எந்த வழிபாடை நம்ம பண்ணுறது நல்லது சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து தன்வந்திரி வழிபாடு பண்ணால் எல்லாமே சரியாயிருமா? ஆகிறது இல்லையே. இப்போ இதுவரை எல்லாம் வந்து கரணம்னு எல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டீங்க, யாருக்கும் பல பேருக்கு வந்து நிவர்த்திகள் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளார இருக்குது, இவ்வளோ விதிகள் இருக்குது, இவ்வளோ சுச்சமங்கள் இருக்குது. 22 வருட அனுபவங்கள் எனக்கு. அப்போ இதையெல்லாம் எடுத்த ஆய்வுகள் வந்து கிட்டத்தட்ட 2015 ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி 2022 என்பது நடைமுறையில் போயிட்டுருக்கு. திதியோகரண பாடத்திட்டத்தில் என்னுடைய அனுபவங்கள். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஜாதகத்துக்கு என்ன பண்ணணும்? சிவ வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஆதிசேஷனுடைய வழிபாடை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு அம்மிக்கல் வீட்டில் இருக்கா, அதை வந்து வடகிழக்கு மூலையில் வச்சு அதை டெய்லியும் வந்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் தூவி அதை வந்து வழிபாடு பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளாரையே. இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எளிமையான பல விஷயங்களை வந்து கொடுத்து அந்த ஜாதகருக்கு கரணத்தினுடைய முழு பலனையும் வந்து அனுபவிப்பதற்கு உண்டான வழிமுறைகளை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வகுப்புகள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லையா, ஜோதிட ஆலோசனை கன்சல்டிங் எடுத்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லோரும் காமனாக இந்த புதன் வந்து உங்களுக்கு கரணாதிபதியாக இருக்கனால காமனாக நீங்கள் என்ன பண்ணணும்? தன்வந்திரி வழிபாடோடு என்ன பண்ணணும்? ஆதிசேஷன் வழிபாடு, இந்திரனுடைய வழிபாடு, அடுத்து வந்து
ராவணன் வழிபாடு, இது 3ஐயும் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து எப்பொழுதுமே பண்ணணும். ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது, இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கரணத்திற்கு உண்டான ஒரு 50% நற்பலன்களை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும். 100 வரணும் அப்படின்னாக்க நீங்கள் இது மேலும் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? நம்ம இன்றைக்கி பேசுனதெல்லாம் வெறும் ஒரு 5% தகவல்கள் தான். இதில் இன்னும் ஏராளமாக இருக்குது. நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதியோகரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணன், சேலம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.